ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 12த் இங்கிலீஷ் சாப்டர் 1ல உள்ள ப்ரோஸ் கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிரலாம். வாட் பிளான்ஸ்? என்ன பிளான்னிட்டு கேட்குறாங்க. He smiled uncomfortably. "Just plans, sir," he answered in a low voice. அவனுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா சிரிக்கான். சிரிச்சுட்டு சொல்றான், "ஜஸ்ட் பிளான்ஸ் தான் எங்கள்ட்ட இப்போதைக்கு இருக்குது" அப்படின்னு சொல்லி மெதுவா சொல்றான். "Well," I said, "we are leaving on Monday. Is there anything I can do for you before we go?" சரின்னிட்டு சொல்லிட்டு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "நாங்க வந்து மண்டே கிளம்பி போறோம் இங்கருந்து. நாங்க மண்டே கிளம்ப முன்னாடி உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா?" அப்படின்னுட்டு கேட்கிறாரு. நிக்கோலா shook his head, but suddenly Jacopo said. நிக்கோலா வந்து ஹெட்ட வந்து தலைய ஆட்டுறான். "இல்ல" அப்படின்னு சொல்லி தலைய ஆட்டுறான். உடனே தலைய ஆட்டுன உடனே ஜாக்கோபோ வந்து திடீர்னு சொல்றான். "சார்," he burst out. சார்ன்னுட்டு ஆரம்பிக்கிறான். "Every Sunday we make a visit to the country to Polita, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you're so kind, you might send us in your car." சார்ன்னுட்டு ஆரம்பிச்சுட்டு, எல்லா சண்டேயும் நாங்க வந்து ஒரு கண்ட்ரி பொலிட்டாங்கிற இடத்துக்கு போவோம். அது ஒரு வில்லேஜ் தான். இங்கருந்து 30 கிலோமீட்டர் இருக்குது. நாங்க வந்து யூசுவலா பைசைக்கிள ஹையர் பண்ணி நாங்க வாடகைக்கு ஹையர்னா வாடகை. பைசைக்கிள வாடகைக்கு வாங்கி நாங்க வந்து போவோம். ஆனா நீங்க ரொம்ப கைண்டா கேட்கறனால, எங்கள வந்து நாளைக்கு உங்க கார்ல டிராப் பண்ண முடியுமா? அப்டின்னுட்டு கேட்கான். I had already told Luigi he might have the Sunday off. நான் ஆல்ரெடி லியூகி என்னோட கார் டிரைவர்ட்ட சொல்லிட்டு, "நீ வந்து சண்டே விடுமுறை எடுத்துக்க, லீவ் எடுத்துக்க" அப்படின்னுட்டு ஆல்ரெடி லியூகிட்ட சொல்லிட்டேன். However, I answered, "I will drive you myself." அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றாங்க. "நான் உங்கள என்னோட கார்ல நானே உங்கள வந்து இறக்கி விடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. There was a pause. உடனே கொஞ்சம் நிறுத்தப்பட்டு அவங்க ஸ்பீச் கான்வர்சேஷன் கொஞ்சம் அங்க நிறுத்தப்பட்டது. நிக்கோலா வாஸ் glaring at his young brother in vexation. வெக்ஸேஷன்னா ஆங்ரின்னுட்டு அர்த்தம் கோவத்தோட. நிக்கோலா வந்து அவனோட தம்பி ஜாக்கோபோ வந்து ஒரு மாரி மொறச்சு பார்க்கான் கோவத்தோட. "We could not think of troubling you, sir." அதுக்கப்புறம் சொல்றான், "உங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னுட்டு நாங்க ஒண்ணும் நெனைக்கல சார்" அப்படின்னு சொல்றான். "It won't be any trouble." இது ஒண்ணும் கஷ்டமே இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் உங்கள டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். He bit his lip. Then in rather put out tone he said, "Very well." அவன் வந்து உதட கடிச்சுக்கொண்டு அவன் சொல்றான். ஒரு புட் அவுட் டோன்ல வந்து முதல்ல உதட கடிச்சான். அதுக்கப்புறம் வந்து ஒரு டோன்ல வந்து சொல்றான். புட் அவுட் டோன்ல. சரின்னுட்டு சொல்றான். The following afternoon, we drove to the tiny village set high upon the hillside. அதே ஆஃப்டர்நூன் சொன்ன மத்தியானமே அவங்க கிளம்பி போயாச்சு. அவங்க வந்து வில்லேஜ் அந்த டைனி வில்லேஜ் பொலிட்டாங்கிற இடத்தோட டைனி வில்லேஜுக்கு அவங்க வந்து போறாங்க. அதுல வந்து நெறைய ஹில்ஸ் எல்லாம் இருக்கு. போற வர இடத்துலலாம் ஹில்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஐ இமேஜின் தட் அவர் டெஸ்டினேஷன் வுட் பி சம் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ். நான் என்ன நெனச்சேன்னா, எங்களோட டெஸ்டினேஷன் கொஞ்சம் பாழடைஞ்ச ஒரு வீடு மாதிரி அப்படி இருக்கும்னுட்டு நெனச்சேன். ஒரு சின்ன வீடு மாதிரி அப்படி இருக்கும்னு நெனச்சேன். பட் டைரக்டட் பை ஜாக்கோபோ, we drew up to at a large red roof villa surrounded by a high stone wall. ஜாக்கோபோ எந்த எப்படி போகும்ன்னு சொன்னானோ, அதே மாதிரி தான் நாங்களும் போனோம். அந்த டைரக்ஷன் ஜாக்கோபோ வழிகாட்டுனா, நாங்க அந்த டைரக்ஷன் போயாச்சு. என்னோட டெஸ்டினேஷன் ஒரு ஹம்பிளான டுவெல்லிங்ஸா இருக்கும். பாழடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நெனச்சு, ஆனா கடைசில பார்த்தது என்னோட ரியாலிட்டி என்னது? எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ். ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெட் ரூஃப்டு வில்லா மாதிரி இருந்தது. அதுக்கு சைடுல உள்ள செவரெல்லாம் பெரிய ஹை ஸ்டோன். ஸ்டோன் வந்து பெருசா இருந்தது. வால்ஸ் எல்லாம் ரொம்ப உயரத்துக்கு ஸ்டோன் வச்சு கட்டப்பட்டிருந்தது. ஐ குட் ஸ்கார்ஸ்லி பிலீவ் மை ஐஸ் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரெத் மை 2 பேசஞ்சர்ஸ் ஹேட் லீவ் ஃப்ரம் த கார். என்னால இது நம்பவே முடியல. என்னடா இவங்க இங்க பண்றாங்க அப்படின்னுட்டு நினைக்கக்குள்ளாடி என்னோட 2 நான் கூட்டிட்டு வந்த நிக்கோலா ஜாக்கப்பும் 2 பேரும் இறங்கி வந்து அந்த பில்டிங்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. We shall not be
long, sir. Perhaps only an hour. நாங்க அவ்ளோ ஒண்ணும் நேரம் எடுக்க மாட்டோம். ஒரு ஹவர் மட்டும் தான் எடுப்போம். Maybe you would like to go to the cafe in the village for a drink. நீங்க வந்து அந்த கஃபேல வில்லேஜ்ல உள்ள ஒரு கஃபேக்கு போங்க. கஃபேல போய் ஒரு காஃபியோ, டீயோ சாப்பிட்டுட்டு இருங்க. நாங்க உடனே வந்துருவோம். They disappeared behind the corner of the wall. வா அந்த டோர்ல வந்து என்ட்ரி ஆயி போயாச்சு அவங்க. அதுக்குள்ளாடி சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஆஃப்டர் a few minutes I followed. கொஞ்ச தூரம் நான் அவங்கள வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். என்னடா நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஃபாலோ பண்ணேன். I found a grilled side entrance and determinedly rang the bell. அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கிரில் வச்சு அடைக்கப்பட்டிருந்தது. உடனே நான் வந்து பெல் அடிச்சேன். A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. நான் பெல் அடிச்ச உடனே ஒரு உமன் பிளசண்டான ஒரு உமன் வந்து ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டாக்கிள்ஸ்ல உள்ள கம்பியில ஸ்டீலால செய்யப்பட்ட ஸ்பெக்டாக்கிள்ஸை போட்டுட்டு வந்தாங்க. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. நான் வந்து என்னால நம்ப முடியல. அவங்க ஒரு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு நர்ஸ். இப்பதான் ட்ரெய்னிங் நடந்துட்டு இருக்கு. அந்த நர்ஸ் போட்டிருக்க யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க வராங்க. ஐ ஜஸ்ட் பாட் 2 ஸ்மால் பாய்ஸ் ஹியர். நான் சொல்றேன், நான் இங்க என் கூட 2 சின்ன பசங்கள நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன். எஸ். ஹர் ஃபேஸ் லிட் அப். அவங்க சொல்றாங்க, ஆமா அவங்களைய தேடி வர்றீங்க அப்படின்னு சொல்லி முகம் வந்து பிரகாசமாயிருச்சு. ஷி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ. அவங்க வந்து கதவு திறக்கிறாங்க. நான் உள்ள போறேன். நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போ ஐ வில் டேக் யூ அப். நீங்க நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போவை தேடிட்டு இருக்கீங்க. நான் உங்கள அவங்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. She led me through a cool tile vestibule. வெஸ்டிபுல்னா என்ன பார்த்தீங்கன்னா லாபி. இன்டு த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ல லாபிஸ் இருக்கும்ல, ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஃபார் அ ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். அது வெளியில பார்த்தா வில்லா மாதிரி இருக்கு. ஆனா உள்ள பார்க்கச்சில ஆக்சுவலி அது ஒரு வில்லாவே கிடையாது. அது ஒரு ஹாஸ்பிட்டல். At the door of a little cubicle, the nurse paused, put her finger to her lips, and with a smile bade me look through the glass partition. கியூபிக்கல்னா ஒரு ரூம் நீட்டா அர்த்தம். அந்த ரூமுக்கு வெளியில ஒரு டோர் இருந்தது. அந்த டோர் வழியா நான் பார்த்துட்டு இருக்கேன். நர்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்க இங்க சவுண்ட் எல்லாம் போடக்கூடாது. ஹேண்ட வந்து நீங்க வந்து உங்க மவுத்ல வச்சுட்டு இருக்கணும். நான் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் வழியா பார்த்துட்டு இருக்கேன். The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who propped upon her pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatter. Chatterனா ஒரு சவுண்ட், ஒரு ஹை பிச் சவுண்ட் வச்சு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. செலன்னு பேசிட்டு இருக்காங்க. அது சாட்டர்ன் பாருங்க. ஹர் ஐஸ் were soft and tender. அப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் மூலமா பார்க்கச்சில 2 பசங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அங்க பெட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து பில்லோக்கு சப்போர்ட் மூலமா சாஞ்சி இருக்கிறா. அவ வந்து ஒரு அழகான பிரிட்டியான ஒரு லேஸ் ஜாக்கெட்டும் அவங்க போட்டிருக்கா. அவங்க 2 பசங்க பேசுறத இவ வந்து கேட்டுட்டு இருக்கா. அவ கண் வந்து ரொம்ப சாஃப்டாவும் இருந்தது. ரொம்ப டெண்டராவும் இருந்தது. One could see at a glance her resemblance to her brothers. ஒருக்கா பார்த்த உடனே இவங்க தான் என்னோட தம்பி அதெல்லாம்னுட்டு பார்த்துடுறா. ரிசம்பிள் பண்ணிடுறா. A vase of wild flowers stood on her table. அவ டேபிள்ல ஒரு வேஸ்ல ஃபுல்லா வைல்ட் ஃப்ளவர்ஸ் இருந்தது. அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, beside a dish of fruit and several books. அது பக்கத்துல கொஞ்சம் ஒரு பிளேட் இருக்கு. அந்த பிளேட் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இருக்குது. கூடவே கொஞ்சம் புக்ஸும் இருக்குது. வாண்ட் யூ கோ இன்? த நர்ஸ் மர்மர்ட். உடனே நர்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்க உள்ள போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. லூசியா வில் பி ப்ளீஸ் டு see you. அந்த பொண்ணுக்கு பேர் லூசியா. லூசியா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவா. நீங்க உள்ள போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. I shook my head and turned away. நான் வந்து என்னோட தலைய அசைச்சேன். அசைச்சிட்டு திரும்ப வந்துட்டேன். I felt I could not bear to intrude upon this happy family party. இன்ட்ரூட்னா டிஸ்டர்ப்னிட்டு அர்த்தம். என்னால எப்படி அங்க ரொம்ப ரீயூனியன் மாதிரி ஹாப்பி ஆன ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நான் எப்படி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? உள்ள நுழைஞ்சு எப்படி அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு வரல.
அப்படின்னு சொல்றாங்க. But at the foot of the staircase, I drew up and begged her to tell me all she knew about these boys. ஸ்டேர்கேஸ் கீழ இறங்கி வந்துச்சு. இறங்கி கடைசி படிக்கட்டுல அவங்க சிஸ்டரும் வராங்க, நர்ஸும் வராங்க பின்னாடி. கடைசி படிக்கட்டுல நிக்கச்சுல நான் வந்து கேக்கேன், உங்களுக்கு இந்த 2 பசங்கள பத்தி என்னெல்லாம் தெரியுமா? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். She was eager to do so. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிடிச்சிருந்து அதனால எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தே வேர் ஷி எக்ஸ்பிளைன் தே வேர்ன்னு சொல்லி தொடங்குறாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. குயிட் அலோன் இன் த வேர்ல்ட் எக்ஸப்ட் ஃபார் ஹிஸ் சிஸ்டர் லூசியா. அவங்க வந்து இந்த உலகத்துல அவங்க தனியா தான் இருந்தாங்க. அக்கா கூட தான் வாழ்ந்து வர்றாங்க. their father a widower, a well known singer. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை இழந்தவங்க தான் விடோவர் சொல்றாங்க. அவங்க ஃபாதர் வந்து ஒரு விடோவர், கூடவே ஒரு வெல் நோன் சிங்கர், ஃபேமஸான ஒரு சிங்கர் had been killed in the early part of the war. வாரோட தொடக்க கட்டத்துல அந்த வார் நடந்துட்டு இருக்க சமயம் அவங்க அப்பா கொல்லப்பட்டாங்க, இறந்துட்டாங்க. ஷார்ட்லி ஆஃப்டர் அ பாம் had destroyed their home. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல தனியா தான் இருந்தாங்க. உடனே அவங்க வீடு வந்து மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஒரு பாம் தாக்குதல்னால, வெடிகுண்டு தாக்குதல்னால அவங்க வீடே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அண்ட் த்ரோன் த 3 சில்ட்ரன் இன்டு ஸ்ட்ரீட்ஸ். அவங்க ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு நடு தெருவுல வந்து தள்ளப்பட்டாங்க. தே ஹேட் ஆல்வேஸ் நோன் அ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்ட் லைஃப். அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளானதோ ஒரு நல்ல கல்ச்சரான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. லூசியா herself had been training as a singer. லூசியா வந்து அவங்க அப்பா மாதிரி ஒரு ஃபேமஸான சிங்கர் ஆகணும்னு சொல்லி அவளே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. And they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. அவங்க ரோட்டுக்கு தள்ளப்பட்ட போது அவங்க வந்து ரொம்ப குளிர்ல நடுங்கினாங்க. அதுக்கப்புறம் பசியில வந்து ஆஹ் வாடப்பட்டாங்க. பசி தாங்க முடியாம எதுவுமே சாப்பாடு கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. For months, they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst in the rubble. ரபிள்னா broken bricks. இப்போ உடைஞ்சு போன brick வச்சு அவங்களே ஒரு வீடு கட்டி அதுல தான் தங்கிட்டு இருந்தாங்க. Then for 3 years the Germans ruled the city. 3 வருஷமா ஜெர்மன்ஸ் வந்து அந்த சிட்டியை வந்து ஆண்டாங்க. The boys grew to hate the German. அவங்க அப்பாவை கொன்னனால இந்த பாய்ஸுக்கு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஜெர்மனா அந்த பாய்ஸுக்கு வந்து பிடிக்கல. அதனால அவங்களுக்கு மேல ஒரு வெறுப்பு உருவாச்சு. When the resistance movement began secretly to form, they were among the first to join. அந்த ஜெர்மன்ஸை ஒழிச்சு கட்டணும் அப்படி அவங்களுக்கு எதிராக ஒரு ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச உடனே இந்த 2 பசங்களும் முதல்ல போய் சேர்ந்துட்டாங்க. When the war was over and we had peace at last, they came back to their beloved sister. அப்போ வார் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஜெர்மன்ஸ் தோத்துட்டாங்க. அவங்களுக்கு பீஸ் கிடைச்ச உடனே இவங்க வந்து வீட்டுக்கு திரும்ப வராங்க அவங்க அக்காவை பார்க்க. and they found her suffering from the tuberculosis of the spine. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போறதுதான் தெரிஞ்சது, வீட்டு வந்து போறதுதான் தெரிஞ்சது அவன் அக்கா வந்து முதுகெலும்பு காச நோயால அவதிப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சது. She paused, took up a quick breath. Did they give up? அவங்க நர்ஸ் அதோட நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு உள்வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நான் ஐ டு நாட் ஹாவ் டு ஆன்சர் தட் கொஸ்டின். அதுக்கப்புறம் நான் கேட்கேன், அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கேன். எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தே பாட் ஹர் ஹியர். உடனே அவங்க வந்து அவங்க அக்காவை தூக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. பெர்சியூடட் அஸ் டு டேக் ஹர் இன்டு த ஹாஸ்பிட்டல். எங்களை கெஞ்சினாங்க, அக்காலாம் வந்து குணப்படுத்துங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்து அட்மிட் பண்ணி குணப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. In 12 months, she has been our patient. She has made good progress. அவங்க அப்பதுல இருந்து இங்கதான் இருக்காங்க. 12 monthsல அவங்க வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சது. அவ ஹெல்த்ல நல்ல முன்னேற்றம் அடைஞ்சது. ஒரு நல்ல பேஷண்டாவா இருந்தாங்க. There is every hope that one day she will walk and sing again.
எல்லா இருக்க நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் அவ நடப்பா, நடந்து திரு பழைய மாதிரி அவ பாட்டு பாடுவா, அப்படிங்கிற நம்பிக்கை எங்ககிட்ட இருந்தது. நெக்ஸ்ட் வரக்கூடிய கன்டினியூஷன நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.